திமுக கழகத்தை ஆதரிப்பது என்பது இந்த சித்தாந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு. அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றோ யாரும் பேசியது கிடையாது என்ற டிமாண்ட் எல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம்னு சொல்றோம். Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals. மிக மன திண்மை உடையவர்களாக, உறுதி உள்ளவர்களாக என்னோடு பயணிக்கிறார்களே இந்த கட்சி. திராவிட இயக்கத்தை பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் உடன்பாடு வைத்துக் கொண்டு திமுக கழகத்தை ஆதரிப்பது என்பது இந்த சித்தாந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு. அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எனவே மத்தியிலே இருந்து வந்து பேசுகிற இந்த அமைச்சர்களின் பேச்செல்லாம், அவர்களுடைய கனவுகள் எல்லாம் தவிடுபடி ஆகிவிடும் என்பதை எதிர்காலம் நிரூபித்து காட்டத்தான் இருக்கிறது. ஜனநாயகத்தில் எதை வேணா பேசலாம், அவங்களுக்கு தோன்றதை அவங்க பேசுறாங்க. அந்த கருத்திலே எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அவங்களுக்கு பேசுற உரிமை இருக்கு, பேசுறாங்க. நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் அம்மாதிரி எந்த விதமான நிபந்தனையும் நாங்கள் வைத்ததில்லை, வைக்க போவதும் இல்லை. இது பதட்டம் காரணம் அல்ல. முக்கியமான ஏடு, அந்த ஏடு அலுவலகம் மதுரையிலே தாக்கப்பட்ட போது எந்த கட்சி தலைவர்களும் வராத காலகட்டத்தில் நான் என் சகோதரர்களோடு நள்ளிரவு நேரத்திலே சென்று உடைக்கப்பட்ட இடங்களையெல்லாம் பார்த்துவிட்டு 24 மணி நேரத்தில் மாசி வீதியிலே ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம். பத்திரிகை சுதந்திரத்தை காப்போம். அது மட்டுமல்ல, அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், உலகத்திலேயே பழமையான நாகரீகம் எகிப்திலும் கிடையாது, அங்கே மெசபடோமியா என்ற அந்த பகுதியிலும் கிடையாது, கிரேக்கத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் இருந்தது என்று சேனல் 4 நிரூபித்து காட்டியிருக்கிறது. 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அழகழகான கட்டிடங்களை கொண்டதும் நேர்த்தியான தெருக்களை கொண்டதுமான காவிரி பூம்பட்டினம் கடலுக்குள் அமிழ்ந்து கிடக்கிறது என்று சேனல் 4 அதை ஒளிப்படமாக காட்டியதை ஒரு கட்டுரையாகவே எழுதினார். நான் வேலூர் சிறையில் இருந்தவாறு அதை பாராட்டி அறிக்கை கொடுத்தேன். அதாவது பத்திரிகைகளை மதிக்கிறேன், ஆனா எனக்கு ஒன்றும் பதட்டம் கிடையாது. வாய்ப்போ பதறுகிறார், அதனால் தான் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று நாங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. உண்மையை சொன்னேன். நாங்கள் என்னைக்கே நானோ என் சகாக்களோ எங்க இயக்கத்தை சேர்ந்தவர்களோ எங்களுக்கு மந்திரி சபையில் இட வேண்டும் என்றோ அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றோ யாரும் பேசியது கிடையாது என்ற யதார்த்த நிலையை நான் சுட்டி காட்டினேன். இதுக்கு பதட்டம் ஒன்றும் காரணம் அல்ல. நாங்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்தோம், அந்த நிலைப்பாட்டை உறுதியாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட டிமாண்ட் எல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம்னு சொல்றோம். ஐயா, எத்தனை தொகுதிகள்ல உத்தேசமா கேட்பதற்கு வாய்ப்பு? தலைமையேற்றிருக்கிற திமுக கழகம் அறிவித்து, நாங்களும் ஒரு குழுவை அறிவித்து, அப்ப பேசும்போதுதான் அதை பற்றி எல்லாம் வாதிக்க முடியும். அவங்களுக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடத்துறவங்களுக்கு பற்றியில இப்ப அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. திமுக கழகத்தினுடைய தலைவர்கள், அமைச்சர்கள், அவர்களுக்கு எப்படி எதிர்கட்சிகள் கண்டமானைக்கு வசைபாடுவதும், இங்க இருக்கிற கவர்னருக்கு எடுபிடி வேலை செய்வதும், மத்தியஸ்கார ஏஜெண்டாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மசோதாக்களை எல்லாம் நிராகரிக்கின்ற வகையிலே அதை நீண்ட காலத்துக்கு கிடப்பிலே போடுவதுமாக இருக்கிறதோ, இந்த சூழ்நிலையில் திமுக கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் தங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அது ஜனநாயக உரிமை. அதை பற்றி நான் ஒன்றும் கமெண்ட் பண்ண முடியாது. Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals.